எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பார்த்திருப்பீங்க. அவரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர் தான். மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கோம். இப்ப நீங்க திரௌபதி முர்மு அவர்களை பார்த்திருக்கிறீங்க. அவங்க பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர். அவரையும் குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்திருக்கோம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமா அப்படிங்கிற இந்த பேச்சுக்கே கிடையாது. எல்லா சாதனைகளும் செய்யக்கூடிய கட்சி பாஜக. அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சால் மட்டுமே தான் தலித்துகள் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் கண்டிப்பா நடக்கும். இந்த 65 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. நினைச்சிருந்தா அவங்க கொடுத்திருக்கலாம். பாகிஸ்தானுக்கு ஆதரவான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களை கொடுமைப்படுத்துறது, அவங்க வீட்டை சூறையாடுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு. அவர் யூனிஸ் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக தருவோம்னு சொல்லியிருக்கிறார். சார், மேற்கு வங்காளத்தில் ஆள்றது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அங்க பாஜகவோட ஆட்சி நடக்குது. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பாஜக ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் போராட்டம் பண்ற மாதிரி தெரியுது பார்த்தா. இப்ப நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணி நேரம் தூக்குல போட்டிருக்கணும். தூக்குல போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். 7000 பேர் அந்த மருத்துவமனை முன்னாடி கூடுனது எப்படி சார்? சிபிஐ வசம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்ட பின்னு அதனோட உண்மைத்தன்மை வெளியில் வந்துருமோன்னு உங்களுக்கு பயம் வந்து. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில சமூக ஊடக பிரிவின் செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை முன்னிறுத்த போவதாக செய்திகள் வெளிவருகிறது. உண்மையா ஜி? எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பார்த்திருப்பீங்க. அவரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர் தான். மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க திரௌபதி முர்மு அவர்களை பார்த்திருக்கிறீங்க. அவங்க பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர். அவரையும் குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்திருக்கிறோம். நீங்க ஒடிசால பாருங்க, மோகன் சரண் மாச்சி அவரு அந்த வகுப்பை சார்ந்தவர் தான், பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர் தான். அவரை என்ன பண்ணிருக்கிறோம், முதலமைச்சர் ஆக்கிக்கிறோம். அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமா அப்படிங்கிற இந்த பேச்சுக்கே கிடையாது. எல்லா சாதனைகளும் செய்யக்கூடிய கட்சி பாஜக. எந்த இடத்துல யார வேணாலும் எப்படி வேணாலும் உட்கார வைப்போம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எஸ்சியா, பிசியா, ஓபிசியா, எஃப்சியா, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருமே எங்களுடைய தோழர்கள் தான். எல்லாருமே நாட்டுடைய மன்னர்கள் தான். அதனால எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் கண்டிப்பா அது சாத்தியமாகும். அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சால் மட்டுமே தான் தலித்துகள் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்கும். வேற எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 65 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. நினைச்சிருந்தா அவங்க கொடுத்துருக்கலாம். இப்ப ஏடிஎம்கேல யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கேல அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனேயுமே தனபால் அவர்கள் இருந்தார். தனபால் அவர்கள் கொடுத்துருக்கலாம்ல. அவர் பேரவை தலைவரா இருந்தார்ல. பேரவை தலைவரா இருந்து வழி நடத்தி வைக்கிறார். ஏன் எடப்பாடி அவர்களை விட தனபால் அவர்கள் எந்த விதத்துல குறைந்து போயிட்டாருன்னு கேட்கிறேன். அப்ப அவரு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க அதே மாதிரி திமுக வாங்க. திமுகல ஆராசா இருக்கிறார். ஆராசா கொடுத்துருக்கலாமா? கொடுத்துருக்க முடியாதா சார்? ஒரு பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்க எப்படி நீங்க அவரை ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? அதனால இந்த 2 கட்சிகளும் இருக்கிற வரைக்கும் தலித்துகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாது. இப்ப திருமாவளவன் அவர்கள் அவர் சொல்லுகிறார், இந்த 2 கட்சிகள் இருந்தா வர முடியாது. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியும், அங்க அவங்க போனார்னா பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்குது. அவருக்கு சேரே நல்ல சேர் தர மாட்டேங்கிறான், பிளாஸ்டிக் சேர் தான் தரான். அப்புறம் எப்படி முதலமைச்சர் பதவி தருவான்? ஆனா பிஜேபியில பாருங்க, எங்களுக்கு உதாரணம் இருக்கு, நாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைந்தால் மட்டுமே தலித்துகள் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக இருக்கக்கூடியவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக செய்திகள் வெளிவந்தது. என்ன பேசினார்? அங்க உள்ள இந்துக்கள் பாதுகாக்கப்படுவார்களா ஜி? கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவாங்க. அதனாலதான் ஒரு முன்னெடுப்பா மோடிஜி அவர்கள் பேசியிருக்காரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களை கொடுமைப்படுத்துறது, அவங்கள அவங்க வீட்டை சூறையாடுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மோடி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு. யூனிஸ் அவர்களோட பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெறல. அவர் யூனிஸ் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
நாங்கள் இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக தருவோம்னு சொல்லியிருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் வந்து பாலியல் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இதை கண்டித்து அந்த மாநிலத்தின் முதல்வரே வந்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள். அவர் சொல்றாரு, இந்த சம்பவத்தை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு இடதுசாரிகளும் பாஜகவினரும் எப்படி வந்து வங்கதேசத்துல ஒரு பதட்டத்தை அந்த அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை உண்டாக்கியதோ அது போல இங்கேயும் வந்து ஏற்படுத்த இந்த இவர்கள்லாம் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாஜக மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சார், மேற்கு வங்காளத்துல ஆள்றது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து பாஜகவோட ஆட்சி நடக்கல. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னும் பாஜக ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை எதிர்த்து வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் போராட்டம் பண்ற மாதிரி தெரியுது பார்த்தா. அது மம்தா பானர்ஜியுடைய கையாளகத்தனத்தை காமிக்குது. இப்ப நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணி நேரம் தூக்குல போட்டிருக்கணும். தூக்குல போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். அதை விட்டுட்டு இவங்க வந்து அந்த அந்த யார் அந்த செயலை செய்தார்களோ அவருக்கு ஆதரவாக இவங்க வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த செயலை செய்த நபர்களுக்கு ஆதரவாக அந்த மருத்துவமனையை அடித்து நொறுக்கி இருக்காங்க. 7000 பேர் அந்த மருத்துவமனை முன்னாடி கூடுனது எப்படி சார்? குண்டர்கள் அத்தனை பேர் போய் அந்த மருத்துவமனையை அடித்து உடைக்கிறாங்கன்னா இப்ப மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறேன். சிபிஐ வசம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்ட பின்னு அதனோட உண்மைத்தன்மை வெளியில் வந்துருமோன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அது உண்மைத்தன்மை வெளியில் வந்தா இவங்க எங்க மாட்டிக்குவாங்களோங்கிற மிகப்பெரிய அச்சம் வந்து அவங்ககிட்ட வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, இவங்க வந்து அதுக்கு எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. இந்த நாடகம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. மம்தா பானர்ஜி அவர்கள் உண்மையாலுமே வந்து செய்யணும் அப்படின்னா அந்த 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 பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்களை யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நேரம் அதான் பண்றது விட்டு போட்டு இந்த அரசியல் நாடகத்தை நடத்துறது விட்டுறணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.